இதுக்குள்ளதான் போயிருப்பா. இப்போ என்ன பண்றது? உள்ள போனா அவனை பிடிச்சிடலாம். ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமா வேற இருக்கு. இல்ல, இவனை விடவே கூடாது. உள்ள போய் இவனை பிடிச்ச நாள் போட்டாதான் ஆத்திரம் அடங்கும். மேல போர்டு இருக்கிறத பார்க்கலையா? இது ஜென்ஸ் பாத்ரூம்மா, லேடிஸ் பாத்ரூம் அங்க இருக்கு. அதெல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஆண்டவா, கலிகாலம், இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோம் தெரியல. சே, மித்ரா, இங்க என்ன பண்றீங்க? அது ஒருத்தனை துரத்திட்டு வந்த, அவன் இதுக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன என்ன சொல்றீங்க? துரத்திட்டு வந்தீங்களா? யார் துரத்திட்டு வந்தீங்க? ஜஸ்ட் மிஸ். நல்ல வேளை மித்ரா கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம். ஒரு வேளை மித்ரா சத்தம் போட்டு யாராவது வந்து என்ன பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது தாலி கட்டிடலான்னு பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சு. சத்தம் போட்டு தப்பிச்சிட்டா. தேங்க் காட். மித்ராக்கு எந்த சந்தேகமும் வரல. வாஷ்ரூம்ல இருந்து நான் வெளியில வந்தப்போ அவ நான் தான் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிட்டேன். மித்ரா, நீங்க ராஸ்கல், நீதான் இவ்வளவு நல்லா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தியா? உன்ன ப்ளீஸ் மித்ரா, சொல்றது கேளு. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத, கோவப்படாத. கோவப்படாம நீ பண்ணதுக்கு உன்னை எனக்கு கொஞ்சம் சொல்றியா? நீ பண்ண கூத்துல எனக்கு டென்ஷன் அப்படியே தொலைக்கேறி நிக்குது. டென்ஷன் ஆகாத மித்ரா. எப்படி ஆகாம இருக்க முடியும்? நீ பவானியோட பையன், ஆதி உனக்கு அண்ணா. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பேசி முடிச்சிட்டியா மித்ரா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் மித்ரா. உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண. எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷோ, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன் அண்ணா ஆதிய நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்னடானா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற? உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இப்படி தாலி கட்டணும்னு நினைக்கிறியே? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே உனக்கு அசிங்கமா இல்ல? மித்ரா, பேசி முடிச்சிட்டியா? எனக்கு அசிங்கமா இருக்கா இல்லையாங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீ முதல்ல ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன கேட்க போற? எங்க அண்ணனை நீ காலையில கல்யாணம் பண்ணிக்க போற. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றேன். அது தப்புன்னு நீ சொல்ற. சரி, ஓகே, தப்பாவே இருக்கட்டும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட இருக்கிற எங்க அண்ணன் ஆதிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறியே, அது உனக்கு தப்பா தெரியலையா? என்ன சொல்ற பாரதி? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கு பாரதி. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? பிரியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாட்டி. அந்த பொண்ணு உசிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்ல, கத்தி கொத்து ஆழமா இறங்கல. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் கெட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி கேடு கெட்டவளா இருப்பான்னு நினைக்கல. அந்த கடவுளுக்கே இது அடுக்காது. ஆனா நான் கண்டிப்பா விட மாட்டேன். கண்டிப்பா தோர ஆதியை மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுவான். கண்டிப்பா இந்த மண்டபத்துக்கும் வருவான். இந்த ஒரு ஆதாரம் போதுமே. மித்ரா யாருன்னு ஆதி தம்பிக்கும் ராஜேஸ்வரி அம்மாக்கும் படம் போட்டு காட்டலாமே. இப்பவே நீ ராஜேஸ்வரி அம்மா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பிரியா பொண்ண உண்மையெல்லாம் சொல்ல வச்சா பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க இந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுக்கறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தோம். ஆனா அது தொலைஞ்சு போச்சுமா, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி சரி.
என்னமா பேசிட்டு இருக்க? அப்படி என்ன பரிசு கொடுக்க போறீங்க? அத கண்டுபிடிச்சதும் நாங்களே கொண்டு வரோம். வாடி. இதோ இப்ப வந்துடுறேன் பாட்டி. அவங்க அப்படிதான். ஆ என் பேரனோட பொண்டாட்டி, அது அந்த பொண்ணோட அம்மா. அப்படியா? அப்ப நான் கிளம்புறேம்மா. நல்லது. போயிட்டு வரேன். அப்பப்பா. அம்மா. அந்த ஃபேனை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி ஆ, வைப்பா. சரிம்மா. ரொம்ப திருப்பி வச்சுட்டு வேர்க்குது. போறேன். போ. சரி போலாமா நாம? ஓ, அனல் தாங்க அம்மா முடியல. நாங்க போயிட்டு வரோம்மா. போயிட்டு சரிம்மா. வரோம். 2 பேருமே ஆமா. கிளம்புறீங்களா? ஆமா, காலையில வந்துடுறோம். சரி சரி. சரி போயிட்டு வாங்க. சரிம்மா. ஐயா அம்மா. என்ன கவர் இது? எங்க இருந்து வந்துச்சு? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. கடவுளே, என்ன இது? இந்த போட்டோல ஆதி பாரதி 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. இங்க என்னதான் நடக்குது? இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா? ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டியா? பாரதி, அந்த கடவுளா பார்த்து உன் வாழ்க்கை சரியாக இப்படி ஒரு வழியை காட்டியிருக்காரு. தயவு செஞ்சு நீ இப்பவே போய் அந்த ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு. அந்த அம்மா எப்பவும் நியாயத்து பக்கம் தான் பேசுவாங்க. இந்த மித்ராவோட கெட்ட எண்ணமெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாம தான் அவளை நம்பிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் சொன்னா அவங்க நம்புவாங்களா? பாரதி, இப்ப அத பத்தி எல்லாம் யோசிக்க டைம் இல்ல. நீ பண்ண வேண்டியதை பண்ணு. முடிவு அந்த ஆண்டவன் கையில. இன்னைக்கு என்ன பாரதி யோசனை? நீ முதல்ல கிளம்பு. போய் அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொல்லு. சரி பாட்டி, நீங்க சொல்றதுதான் சரி. நான் போய் அவங்கள பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ. சரி. ம். அப்பா.